நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப கையில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போவீங்க? பென்னு, பென்சிலு, பேக்கு, நோட்டு, தேவையான புஸ்தகம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறப்ப கையில் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்து ஒரு கோணி பையை எடுத்துகிட்டு போயிருக்காரு. யார் அந்த பையன் பார்த்தோன்னா பிஆர் அம்பேத்கர், அதாவது டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இந்த பையன் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற வயசில் ஒரு சின்ன வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோம். அந்த வயசில் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு ஸ்கூலோட வெளியே கதவுல, ஸ்கூலுக்குள்ளே கிளாஸ் ரூம்குள்ளே விட மாட்டாங்க, ஸ்கூலோட வெளியே இருக்க கதவுல உட்காந்துட்டு தான் அவருக்கு உள்ளே நடக்கிற கிளாஸை கவனிப்பார். அப்படி கவனிக்கிறப்போ வந்துட்டு அவர் அந்த வெறுந்தரையில் உட்காந்து தரை தீட்டாயிரும். அது தீட்டுனா முக்கால் விஷயத்துக்கு எனக்கு தெரியாமல் இருக்குது. அந்த தரை வந்து தூய்மையற்றதாயிரும். அதை வந்துட்டு அதனால் அவர் வந்து அந்த கோணிப்பை எடுத்துகிட்டு போய் விரித்து அந்த கோணிப்பை மேலே தான் உட்காரணும். திரும்ப வரப்போ அந்த கோணிப்பை எடுத்துகிட்டு வருவார். அப்படி இருந்த நிலைமையில் அதே மாதிரி இப்போ அந்த ஸ்கூலில் அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துட்டாலோ என்ன பண்ணணும்னா, அந்த இதில் இருக்கக்கூடிய பியூனை கூப்பிட்டு அங்கே இருக்க தண்ணி டேங்க்லேருந்து தண்ணியை மேலே இருந்து கூடி ஊற்றுவாங்க. அவர் வந்து தொடாமல் தண்ணியை குடிக்கும். அந்த செம்பையோ அவர் டேபையோ தொட்டால் அந்த டேபு தீட்டாயிருமா. இப்படி இருந்த மனநிலைமையில் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படித்து இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்க சமுதாயத்தில் 4ஆம் வகுப்பை தாண்டிட்டாலே பெரிய விஷயம். அவர் 4ஆவது வகுப்பு முடித்தோன்னா அவங்க சமுதாயத்தினர்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க அவர் 4ஆவது வகுப்பை தாண்டினது. இப்படி இருந்த நிலைமையில் அந்த ஒரு மனநிலையில் எப்படி அவர் படித்து இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார்னு யோசிச்சு பாருங்க. அவர் படித்த படிப்பை சொல்லணுனாலே நான் பார்த்தா யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை பிஏ, எம்ஏ, கொலம்பியா யூனிவர்சிட்டி எம்ஏ, பிஹெச்டி, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து எம்எஸ்சி, டிஎஸ்சி, பல ஜஸ்டிஸ், பாலிட்டிக்ஸ், சோசியல் ரெஃபரன்ஸ், லிட்டரன்ஸ், இந்த மாதிரி நிறைய படிப்புகளை படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த மனநிலையிலேருந்து, இந்த சமுதாயத்திலேருந்து, இந்த சூழ்நிலையிலேருந்து இவ்வளோ பெரிய படிப்பை படித்து வரனால இவ்வளோ தூரம் ஆக முடியும்னா உங்களாலையும் முடியும். அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.